ரீசியமுக்குங்க. சரிங்களா? 25% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, 25% வந்து நியூ ரீசியமுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓல்டு ரீசியமில் 5 crores மேலே போனால் 37%. இன் கேஸ் ஆஃப் நியூ ரீசியமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ்டு 37%லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஓல்டு ரிசீமில் அப் டு 5 crores வரைக்குங்க, எபோவ் 5 crores வரைக்கும் சர்சார்ஜஸ் வந்து 37%. அட் த சேம் டைம் இந்த நியூ ரிசீமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25%ங்க. ஓகேங்களா? செஸ்ஸை பொறுத்தவரை எந்த சேஞ்சஸும் கிடையாது. செஸ்ஸில் 4% சொல்கிறோம். டு யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் 3+1? For health, 3%, education, 1%. வெரி குட். 3% வந்து ஹெல்த் அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ்ங்க. 1% என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் செஸ். ஓகேங்களா? பார்த்தா சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியுங்க. பட் தே ஹேவ் கிளாசிஃபைட் 3+1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபேட் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ரிபேட் வந்து பொறுத்தவரைக்கும் 5 lakhs வரைக்கும் தான் ஓல்டு ரிசியமில். நியூ ரிசியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 lakhs வரைக்கும் வந்து எலிஜிபிலிட்டிங்க. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபிளாட் ரேட் வந்து 30%. ஓகே, பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையிலும் டேக்ஸ் அசசி வந்துட்டு 30%. சர்சார்ஜஸ் ஆஸ் யூஷுவலே தான் 12%. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஹையர் எஜுகேஷன் செஸ்ஸுங்க. சரிங்களா? 4% அப்படிங்கிறது 3+1. ஸோ கம்பெனிஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. 25%, 30%. அதில் மேஜர் எதுவும் கிடையாதுங்க. ஃபாரின் கம்பெனிஸை பொறுத்தவரையிலும் 40% ப்ளஸ் சர்சார்ஜஸ் ப்ளஸ் 4% ஹெல்த் அண்ட் செஸ்ஸுங்க. இதுதான் சம் பேசிக் கான்செப்ட்ஸுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், டு யூ நீட் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ரிகார்டிங் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ்? வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைங்களா? ஏதாவது ஒரு டேர்முக்கு பேசிக் கான்செப்ட்ஸில் அமௌண்ட் எப்படி கால்குலேஷன் பண்றாங்கன்றது டேக்ஸ் லைபிலிட்டிக்குங்களா? ஆமா சார். டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுறது இஸ் வெரி சிம்பிளுங்க. ஜஸ்ட் பண்ணிட்டுங்க. இப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்துட்டுங்க, டாக்ஸபிள் இன்கம் வந்துட்டு ஒரு 3 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 lakhs வச்சுக்கோங்க. 6 lakhs அப்படின்னு சொன்னா இன் கேஸ் ஆஃப் ஓல்டு ரீசியம், இன்கம் மொத்தம் ஆக்சுவலாக வந்துட்டு இன்கம் அப் டு 2.5 lakhs வரைக்குங்க என்ன கிடையாது அப்படின்னா டாக்ஸ் லைபிலிட்டி வந்து நில்லுங்க. இது டாக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாக்ஸ் லைபிலிட்டி இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா நில். ஓகேங்களா? இன்கம் வந்துட்டு 2.5 lakhsல இருந்து 5 lakhs வரைக்குங்க 5%. ஓகேங்களா? 5% அப்படிங்கிறப்ப நம்மளோட டோட்டல் இன்கம் எவ்வளவு இருக்குங்க அப்படின்னா 6 lakhs இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2.5 lakhs there is no taxங்க. இது தேவையில்லை நமக்கு. இது வந்து இன்கம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 2.5 lakhsக்கு நில்லுங்க. அனதர் 2.5 lakhsக்கு 5% அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 வருங்க. நம்ம ரிமைனிங் இன்கம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்க? 1 lakh. 1 lakh. 1 lakh இருக்குங்க. அந்த 1 lakhக்கு மட்டும். ஓகேங்களா? அதாவது 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் 20%. பட் நம்மளோட இன்கம்ல 6 lakhsல இருந்துங்க ஃபர்ஸ்ட் 2.5 lakhs மைனஸ் பண்ணியாச்சு. அகைன் 2.5 lakhs. தட் மீன்ஸ் 2 lakhs to 5 lakhs இருக்கு இல்லைங்களா? இதுங்க. ஓகே, இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகைன் 2.5. அப்போ 5 lakhs லெஸ் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 lakh இருக்குங்க. இந்த 1 lakhக்கு 20%ங்க 20,000ங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிபேட் அப்ளை பண்ணணுங்க. ரிபேட்டுங்க அப்ளை ஆகுமா ஆகாதுங்களா? ஓல்ட் ரீஜிங்ல ஆகும் சார். ஆகும் சார். ஓல்ட் ரீஜிம்ல ஆகும். எப்போ ஆகும் ஓல்ட் ரீஜிம்ல? when the taxable income does not exceed 5 lakhs. 5 lakhs மட்டும்தான் ரிபேட் அப்ளை ஆகுங்க. அப்ப ரிபேட்டுங்க அப்ளை ஆகுமா அப்படின்னா ரிபேட் அப்ளை ஆகாது. ஓகேங்களா? அப்ப ரிபேட்டுக்கு அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணுங்க? செஸ் எவ்வளவு பர்சன்டேஜுங்க? 4%ங்க. 4% எவ்வளவுங்க? 32,500க்கு 4%ங்க. 32,500க்கு அமௌண்ட்டுக்கு எஸ்
டாக்ஸபிள் அமௌண்ட், டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதாவது 32,500க்குங்க. ஓகே, 32, 1300. வெரி குட், 1300. ஓகே, அப்ப டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 32,500, 33,800ங்க. டோட்டல் டாக்ஸ் 33,800ங்க. இது வந்து ஓல்டு ரிசீமுங்க. சரிங்களா? இதே நியூ ரிசீமா இருந்தது அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கால்குலேட் பண்ணணுமா தேவையில்லைங்களா? In case of new regime, the same taxable income in case of new regime, 3 லட்சம் வரையும் up to 3 lakhs வரையும் exemption. up to 3 lakhs வரையும் இல்லை சார். 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷனுங்க. ஓகேங்களா? சரி, உங்களோட இதுலயே வர்றாங்க. 3 lakhs வரைக்கும் என்னங்க எக்ஸம்ஷன் இல்லைங்களா? நியூ regime. Rate வந்து 7 lakhs வரையும் கிடையாதுல்ல சார். எக்ஸாக்ட்லி. செம்ம பார்த்தோம். இதெல்லாம் எப்போ வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்க. ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்குங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ண முடியுங்க, ரிபேட் அப்படிங்கிற கண்டிஷன்ல வராது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு கொஸ்டின்ஸ்க்குங்க ரீட் பண்றப்பவே அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம வந்துடணுங்க. சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி புரியுது இல்லைங்களா நான் சொன்னது? ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? ரிபேட் வந்துட்டுங்க அப் டு 7 lakhs வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாங்க, அப் டு 7 lakhs வரைக்குங்க தேர் இஸ் நோ டாக்ஸுங்க. நோ டாக்ஸ். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா அப் டு 3 lakhs வரைக்குங்க. சரிங்களா? அப் டு 3 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 3 lakhs to 7 lakhsக்கு 5%. ஓகேங்களா? பட் இப்போ நம்மளோட இன்கம் எவ்வளோங்க, 6 lakhs இருக்குது. பட் நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, ரிபேட்டை வந்து பொறுத்தவரையிலவங்க 7 lakhs. A resident of individual whose total income does not exceed 7 lakhs is eligible a rebate of 100% of the income tax or 25,000 whichever is less. ஓகேங்களா? அப்போ உங்களோட இன்கம் 7 லட்சம் ரூபாய் அல்லது 7 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருந்தது அப்படின்னா you have eligible to claim 100%. ஓகே, ஆர் யூ கிளியர்? புரியுது இல்லைங்களா? ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும். எஸ், ஃபுல் அமௌண்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். அப்போ நம்ம தேர் இஸ் நோ நீட் ஃபார் கால்குலேஷன் ஃபார் டாக்ஸ் லைபிலிட்டி. டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி அந்த இடத்துல இல்லைங்க. சரிங்களா? சார் அந்த 25,000 ஒன்று போட்டிருந்தீங்க இல்லைங்க சார் பக்கத்துலயே ரிபேட்டுக்கு பக்கத்துல, அது எதுக்குங்க சார்? இந்த 32,000ங்களா? இல்லை சார், மேலே நியூ ரெஜிம் இப்போ மேலே கொஞ்சம் போங்க சார். ரிபேட் வந்து 7 lakhs போட்டு அதுக்கு வந்து 100% ஒன்று காட்டினீங்கல்ல, ஆமாங்க. அதுக்கு பக்கத்துலயே ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ் ஆர் 25,000 அப்படின்னு என்ன? அதாவதுங்க இப்போ ஓகே அதே சொல்லிடுறேங்க. இப்போ உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொன்னா 3 lakhsல இருந்து 7 lakhs வரைக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸுங்க? 4 lakhs டிஃபரன்ஸ். 4 lakhsக்கு 5% எவ்வளோங்க? 20,000. 20,000. சார் அந்த அமௌண்ட் பே பண்றது எவ்வளவு கிளைம் பண்ணுவாங்க? ஆமாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம் அப்படின்னா 20,000 பே பண்ணுவோங்க. சரிங்களா? 20,000 பே பண்ணுவோம். இப்போ 7 lakhsக்கு மேலே எக்ஸிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 7 lakhs மேலே ஆனாவே வராதுங்க. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓல்டு ரிசீம்ல 12,500 ரூபாய் அப்படிங்கிறது 5% எக்ஸாக்டா மேட்ச் ஆகுங்க. பட் ஹியர் இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டா 5% அல்லது 10% வந்து மேட்ச் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்கான், டோட்டல் அமௌண்ட் 25,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதாவதுங்க உங்களோட இன்கம் வந்துட்டு 7 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருந்ததுன்னா யூ ஹேவ் எலிஜிபிள் ஃபார் ரிபேட். எவ்வளவுங்க? 100%. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது இதை நம்ம ஏன் இந்த 25,000 கம்பேர் பண்றோம் அப்படின்னா 25,000 இஸ் அ நோட்டிஃபைடு வேல்யூ. 25,000ங்கிறது என்ன அப்படின்னா நோட்டிஃபைடு வேல்யூ, அதாவது அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ. இங்க 12,500 ரூபாய் அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு 5% அப்படின்னா 12,500ங்க. அது எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் 5%ன்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்துட்டு நியூ ரிசீம்ல என்ன ஆகாதுன்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா இது 7 lakhs இருக்கிறதுனால 7 lakhsக்கு 5% போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க 35,000 வருங்க. எவ்வளவு வருங்க? 35,000 தானேங்க? ஓகே சார். இப்ப வந்து 6,90,000 ரூபாய் இன்கமா இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி எப்படி 32,000 பக்கம் வரும். அப்ப வந்து 32 100% போடாம 25 மட்டும் தான் போடணும். அப்படிதான் சார்?
ஆமா ஆமாங்க. ஆனா அவ என்ன சொல்லிடுறாங்க, அவருக்கு tax applicable 7 ஆகாதுங்க சார். lakhsனாவே you are eligible for claim 100% rebate. சரிங்க சார், ஓகே ஓகே. ஓகேங்களா? 7 lakhs அப்படின்னு சொன்னாவே you have eligible to claim 100% ரிபேட்டுங்க. ஓகே. ஓகே சார். வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுங்களா பேசிக் கான்செப்ட்ஸ்ல? எஸ் சார். ஓகே. மே கண்டினியூ நெக்ஸ்ட் டாபிக், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். சார் Okay, sir. நியூ ரெசிடென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இயர் என்ன சார்? நியூ ரிசிமுக்குங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இயர் ஓல்டு ரிசிமுக்கு தனியா நியூ ரிசிம் தனியா செப்பரேட் அசஸ்மெண்ட் இயர் இருக்குங்களா என்னங்க? இல்ல சார், இது வந்து 2022ன்னு சொன்னாப்புல சார் நியூ ரெசிம். அதுக்கு அப்புறம் தானே வந்தது. இல்ல இல்ல இல்லைங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்க. நியூ ரிசிம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா? எப்படி டிஃபரெண்ட், நம்ம எப்படி டிஃபரெண்ட் பாக்குறோம், நியூ ரெசிமா ஓல்டு ரெசிமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சார்? இப்போ எப்படி இல்ல 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 நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் சொல்லி வந்தது அப்படின்னாவே அது என்ன அப்படின்னா ஓல்டு ரிசிமுங்க. டிடக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு 80C ல இருந்து 80U வரைக்குங்க. ஓகேங்களா? நியூ ரிசிம்ல என்ன இருக்குது அப்படின்னா there is no deductions. டிடக்ஷன்ஸ் இந்த சென்ஸ்ல எக்ஸப்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அலோவபிள் நியூ ரிசிமுக்கு. ஓல்டு ரிசிம்ல என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா டிடக்ஷன்ஸ் இருக்காதுங்க. ஓகே சார். டெஃபினட்டா கொஸ்டின்ஸ்ல அவங்க கொடுத்துருப்பான் எதர் நியூ ரிசிம் கான்செப்டா ஓல்டு ரிசிம் கான்செப்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க. சார் நியூ ரெஸ்யூம்ல வந்து 80C ல இருந்து 80U வரை இல்லையா சார்? கிடையாதுங்க, கிடையாது. எந்த ஒரு there is no deductions. Any deduction you never to claim. நியூ ரிசிம் கிளைம் பண்ணவே முடியாது. என்னங்க? இன்கம் பொறுத்த வரலங்க. ஓல்டு ரிசிம்ல இப்போ உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு ஓல்டு ரிசிம்ல அப் டு 10,000 வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம், எக்ஸம்ப்ட் லிமிட்டுங்க. பட் நியூ ரிசிம்லங்க நீங்க 100 rupees ஏர்ன் பண்ணாலும் அந்த 100 rupees ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ்ல இதுல வந்துட்டு ஆட் ஆயிருங்க, உங்களோட இன்கம்ல ஆட் ஆயிருங்க 26 daysல. சார் ஆக்சுவலா நம்ம எது வேணா ஃபாலோ பண்ணிக்கலாங்களா? நம்ம நியூ ஆர் நம்மளோட ஓன் டெசிஷன் தாங்க. நம்மளோட ஓன் டெசிஷன் தான். நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் நம்ம நியூ ரீசனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிட்டோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரீசனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சோ அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணனும் ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம். ஆமா ஆமா, நியூ ரீசன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணனுங்க. உங்களோட salary இன்கிரீஸ் ஆக எது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ ரீசன் தான் பெனிஃபிட். ஓல்ட் ரீசன்ல வந்துட்டு salary குறைவா இருக்கிறவங்க சேவிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஓல்ட் ரீசன் இஸ் பெட்டர் ஒன். பட் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஹையஸ்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ஹை இன்கம் salary பீப்புளுக்கு வந்துட்டுங்க நியூ ரீசன் தான் பெஸ்ட்டுங்க. ஓகே. Okay. Shall we move to residential status? Yes sir. Okay. So, just a minute, take a font of this one. Right. Residential status. Do you have any idea about residential status? Residential status na என்னங்க? சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கா, அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு எந்த சம்மந்தம் கிடையாதா? நம்ம எவ்வளவு நாள் ஸ்டே பண்றோமோ அதை பொறுத்து. சிட்டிசன்ஷிப்க்கும் இதுக்கும் Number of days stayed in India. ஸ்டே பண்றோம்ல அதை பொறுத்து Number தான் of stays in India. Okay. ஓகேங்களா? அது ஒன்லி பியூர்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸுங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டு டிட்டர்மைன் த டாக்ஸ் லைபிலிட்டி, எய்தர் த பர்சன் இஸ் லைபிள் டு பே டாக்ஸ் இன் இந்தியா ஆர் நாட். ஓகேங்களா? அவர் வந்துட்டு இந்தியாவுல இருந்திருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருந்திருக்கலாங்க. பட் ஹி இஸ் லைபிள் டு பே டாக்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோங்க. சரிங்களா? ரைட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசசி. த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசசி. அசசி வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு ரெசிடென்டா இருக்காரா அல்லது நான் ரெசிடென்டா இருக்கிறாரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது என்னன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இட் இஸ் நோ வே டு கனெக்டட் வித் நேஷனாலிட்டி ஆஃப் த பர்சன். இதுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கும் என்ன இது கிடையாது அப்படின்னா ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஈவன் நான் ரெசிடென்ட் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்தியன் ரெசிடென்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்தியாலே இருக்கிறப்போ ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாலே இருந்திருந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெசிடென்ட் நம்ம அசியூம் பண்ணுவாங்க. The status of person identify the considering the number of days. Okay, this is the most important. He stayed in India in a particular previous year. இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறப்ப நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னாங்க நமக்கு 2 டைப் ஆஃப் வேர்டு நம்ம இங்க ரிப்பீட் பண்ணுவோங்க. நான் அதை கண்டிஷன்ஸ்ல சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாவே நீங்க உங்களுக்கு தோன்றது எந்த இயர் தோணும் அப்படின்னு சொன்னா 2024-25. ஓகேங்களா? 2024 and 25 தான் ஞாபகத்துக்கு வரணுங்க. ஓகேங்களா? 23, 24, 21, 22 அதெல்லாம் ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க the tax liability of the assessee.
ஓகே, டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் அசசி ஃபார் த பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர் ஆர் ஃபினான்ஷியல் இயர். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவே. ஓகேங்களா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னா டு நோ தட் த டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் த அசசி. அசசியோடைய டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எதர் ஹி இஸ் லைபிள் டு பே டாக்ஸ் இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன பண்றோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து டிட்டர்மைன் பண்றோங்க. இதுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்ஸ் வி ஆர் கெட்டிங் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் எனி கண்ட்ரி, வி ஹாவ் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பா இருப்போங்க. ஓகேங்களா, பட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒவ்வொரு இயர் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிட்டு இருக்குங்க. The status of the residence of the assessee during the previous year is referred as residential status. So, in the சொன்ன பாயிண்ட் இருக்குங்களா, the status of the residence, okay, of the assessee. assessee உடைய residence ஓட status பொறுத்து தான் அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அரைவ் பண்ண முடியுங்க. ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மாறுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாதுங்க. இட் வில் பி வெரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன், பிகாஸ் சம் பர்சன்ஸ் டு ஸ்டே இன் இந்தியா, சம் பர்சன்ஸ் டு மேக்ஸிமம் டு ஸ்டே இன் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிறப்போங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ இது எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் அசசி ஸ்டே இன் இந்தியா டியூரிங் த பர்டிகுலர் இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல இந்தியாவில் எவ்வளவு நாள் அந்த அசசி இருந்திருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூஸ்வலா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பத்தி இண்டிவிஜுவலுக்கும் ஹெச்யூஎஃப்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற 3 கான்செப்ட் இருக்குங்க. ஓகேங்களா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா சொல்லுவாங்க. யாருக்குங்க? இண்டிவிஜுவலுக்கு, ஹெச்யூஎஃப்க்கு. ஃபேமுக்கு, கம்பெனி, மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 தான், ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். இந்த 2 கான்செப்ட்ல தான் சொல்லுவாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரலங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we have a two basic conditions and 2 additional conditions அப்படின்னு சொல்லுவாங்க. So residential determination of residential status of an individual assessee involve the two conditions. ஒன்னு வந்து பேசிக் கண்டிஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்ஷன் 6 of 1. அடுத்தது என்ன அப்படின்னா செக்ஷன் 6 of 2 வந்துட்டுங்க அடிஷனல் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா யூ வெரி ஃபெமிலியர் அபவுட் தட் 182 days in the previous year. ஓகே, 182 days in the previous year. ப்ரீவியஸ் இயர்னா என்ன சொல்லியிருக்காங்க? 2024 or 25. அந்த ப்ரீவியஸ் இயர்ங்கிற டேர்ம் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னாங்க ரிலவன்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. ரிலவன்ட் ப்ரீவியஸ் இயர், ஓகே, அல்லது கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற டேர்ம் கூட வருவாங்க. ரிலவன்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னாவே 2024 and 25. ஓகேங்களா, அந்த 2024 and 25ல எவ்வளவு டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும்? மினிமம் 182 days இருந்திருக்கணும். ஓகே, அப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க? ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க? ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஓகே, 182 days இல்லைங்க சார், அப்ப நான் என்னங்க சார் பண்றது? 182 days இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னாங்க 60 days ஆர் மோர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ஸோ பரவாயில்ல, 60 நாள் இருந்திருக்காரான்னு பார்க்கணும். எப்போ 2024 and 25ல மினிமம் 60 days இந்தியாவில் இருந்திருக்காரான்னு பார்க்கணுங்க. இன்கேஸ் இஃப் 60 days இன் இந்தியா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இன் அடிஷன் டு 60 நாள் இருந்திருக்காரு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னாங்க 365 days ஆஃப் மோர் டியூரிங் த 4 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் இயர் என்ன சொன்னா 2024 25 சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி 2023 22 21 22ங்க 20 21 கமா 2019 20 இந்த 4 வருஷத்துலீங்க. ஓகேங்களா, 23 22 21 22 20 21 19 20 இந்த 4 இயர்ஸ்ல ஓகே எவ்வளவு நாள் இந்தியாவில் இருந்திருக்கணுங்க? 365 days இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நம்ம அடிஷனல் கண்டிஷனுக்கே போகணுங்க. ஸோ அந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சம் போடுறப்பவே அந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமே நம்ம ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த சம்ம படிக்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் 182 days இருந்திருக்கிற ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா, அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 கண்டிஷன் 182 days ஆர் 60 days ஆர் 365 days டியூரிங் த ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர். ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னாவே ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொன்னாவே ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பேசிக் கான்செப்ட் புரியுது இல்லைங்களா மேம்? சொல்லுங்க. 2018 தானங்க சார் வரும்? என்னங்க? 2019 to 18 தானங்க சார் இங்க வரும்? புரியலைங்க.
திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. சார் அவங்க லாஸ்டா 2019 to 20 போட்டிருக்கீங்களா சார்? அங்க ஆமாங்க 18 வரும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி 18 வராது. இல்ல சார் இது ஆமாங்க வராதுங்க சார், இதான் கரெக்டா 19 தான் மேம் வரும். அதான் இதுதான் 18 கரெக்ட். தான் மேம். அவங்க சொன்னதை நான் ஓகே சொல்றேன் ma'am. ஓகே ஓகே சரிங்களா. 4 இயர்ஸ்ங்க 2024க்கு ப்ரீவியஸ் 2024 2025க்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஓகே சார். ப்ரீவியஸ் 4 இயர்ஸுங்க. ப்ரீவியஸ் சார் 23 22 போட்டிருக்கீங்க. ஓகேங்களா. அது 23 24 ஓகே 23 24ங்க 22 24 22 23 23 ஓகே அப்படியே 21 குறைச்சிடுவோம் சார். 22ங்க ஓகேங்களா. 21 22 20 21 இன்னொரு இயர் போடுங்க. ப்ரீவியஸ் இயர்னா இன்னொன்று வரும் இல்லைங்க. ஓகே ஸோ இந்த 4 இயர்ஸ் 2024க்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 4 இயர்ஸுங்க. அது அந்த 4 இயர்ஸில் எவ்வளோ நாள் இருந்திருக்கணும் அப்படின்னா 365 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணுங்க. ஓகேங்களா. பேசிக் கண்டிஷன்ஸை புரியுது இல்லைங்களா. இந்த பேசிக் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பேசிக் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அவர் என்ன சொல்லுவாங்க ரெசிடென்ட். ரைட். இப்போ பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க அடிஷனல் கண்டிஷனுக்கு போகணுங்க. சரிங்களா. இந்த அடிஷனல் கண்டிஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்குது, அதை நான் சொல்றேங்க. அடிஷனல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது அடிஷனல் கண்டிஷன்ஸ்ல. கண்டிஷன் நம்பர் 1 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸுங்க. 10 வருஷத்துல 2 வருஷத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும் இந்தியாவில் இருந்துக்கணும். 10 வருஷம்னா எந்த 10 வருஷம் 10 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் யா 10 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர். ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்னா என்ன சொன்னா 2024-25க்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருந்திருக்கணுங்க. அப்படி இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா. செகண்ட் கண்டிஷன் வந்துட்டுங்க 7 இயர்ஸ்ல பாஸ்ட் 7 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல பாஸ்ட் 7 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும்னா 730 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி 2 அடிஷனல் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரைட். ஒரு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த 2 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க அல்லது 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொன்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த 2 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க அல்லது 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறப்போங்க ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். 3வது கண்டிஷனுங்க பேசிக் கண்டிஷன்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லணுங்க நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட். அவ்வளவுதாங்க. பேசிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணல என்னங்க நான் ரெசிடென்ட். ஓகே. இதுல ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குங்க. எக்ஸெப்ஷனல் கேஸ். என்ன எக்ஸம்ஷனல் கேஸ் சார் ஒரு டவுட் சார். அந்த 7 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கணும்ல சார். இதுதான் சார். இல்லைங்க 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ங்க. 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல 730 டேஸ்ங்க. அதுவும் 2 இயர்ஸ் அது ஃபுல்லா இயர்ல பார்ப்போம். அதுவும் 2 இயர்ஸ் தாங்க. பட் நம்ம டேஸ்ல எடுத்துக்கோங்க சார். அது 2 இயர்ஸ்ங்கிறது கண்டினியூ 2 இயர்ஸ் தான் சார். இல்ல இல்லைங்க 10 வருஷத்துல நீங்க எந்த வருஷத்துல வேணாலும் நீங்க இந்தியால 2 வருஷம் இருந்திருந்தா போதுங்க டோட்டலா. மொத்தத்துல 2 வருஷ கணக்குல இருக்கணும். ஆமாங்க. இதெல்லாம் அப்ஜெக்டிவா பொறுத்த வரலங்க. இதெல்லாம் சம்மா கேட்பாங்க. சம்மா கேட்கறப்போ அந்த சம்மா ரீட் பண்றப்பவே இருக்கிறாங்களா இல்லையா, அந்த சம்மா ஒர்க் அவுட் பண்ணாமே ரீட் பண்றப்பவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்க. இல்ல இருக்கிறாங்களா இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தா போதுங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இதுல ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாங்க 60 டேஸ் ஓகே ஷுட் பி டேக்கன் as 182 டேஸ். எப்போ வந்து இந்த 60 நாள் பேசிக் கண்டிஷன்ஸ்ல இந்த 60 நாள்னு சொல்றோம் இல்லையா, இந்த 60 நாளை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 182 நாளா எடுத்துக்கோங்க. என்னென்ன காரணத்துக்காக அப்படின்னு சொன்னாங்க, இப்போ இந்தியாவில் இருப்பாங்க. இந்தியாவில இருந்து என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டுல வேலைக்காக போவாங்க. இந்தியன் சிட்டிசன் ஹூ கோஸ் இன் அப்ராட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்காக போனாங்கன்னா ஓகேங்களா. அப்படி வேலைக்காக போயிருக்கிறப்பங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பேசிக் கண்டிஷன்ல அந்த 60 நாளுக்கு பதிலாக எவ்வளவு நாள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாங்க 182 டேஸ் எடுத்துக்கணுங்க. 60 டேஸ்க்கு பதிலாக எவ்வளவு நாள் எடுத்துக்கணுங்க 182 டேஸ் எடுத்துக்கணும். அடுத்தது இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா எ க்ரூ மெம்பர் ஆஃப் ஷிப்புங்க. இப்போ ஷிப்பில் வந்துட்டு இதாக போறாங்களா மாலுமியா போறாங்க இல்லைங்களா, அந்த மாலுமியா போனாங்க அப்படின்னாலும் இந்த 60 டேஸ்க்கு பதிலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கோம் அப்படின்னாங்க 182 டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்மிங் ஆன் விசிட் டு இந்தியா ஆர் ஃபார் பெர்மனன்ட்
ஸ்டே இன் இந்தியா. அதாவது இந்தியா வம்சாவளி சேர்ந்தவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு விஜயம் செய்யறாங்க அல்லது இந்தியாவிலேயே தங்கி இருக்கலாம்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர்ல 60 நாளுக்கு பதிலாக நம்ம எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா 182 டேஸ் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? பிகாஸ் இது கொஸ்டின்ஸ் வரக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போறவங்க, குரூ மெம்பர்ஷிப்புக்காக போறவங்க, தென் பெர்மனன்ட் இந்தியன் ஆர்ஜின் ஓகேங்களா? இந்தியன் ஆர்ஜின் வந்துட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம 60 டேஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 182 டேஸ் இருந்துக்கணும். அடிஷனல் கண்டிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் சேம் அதே தாங்க சரிங்களா? இப்போ இதுல சம் பார்க்கலாங்களா? எஸ் சார். ஓகே யானை வந்து போ போ குச்சிக்கிட்டோம் போ 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 வண்டி இருக்கா பண்ணிட்டு Right. So, Mr. Gating, a foreign citizen, leaves India for the first time. Okay, in the last 20 years on November 25, 2022. During the calendar year 2023, he came to India on 1st September and stay for a period of 20 days. During the calendar year 2024, he does not visit India at all, but comes to India on January 15, 2025. Determine his residential status for the assessment year 2025-26. ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. பேசிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு சம படிக்காமையே நம்ம ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க முடியுங்களா? ரெசிடென்ட் சார், அங்க ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால அவங்க வந்து ரெசிடென்ட் வெரி குட். இந்த வேர்டுங்க என்ன வேர்டுங்க? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க. ஆமா, அப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறத படிச்சோம்னா லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறத படிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருங்க நமக்கு 22ல போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இயர் மறந்துடாதீங்க. இயர் ரொம்ப முக்கியங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இந்தியா விட்டு வெளியில போனது வெரி ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா நவம்பர் 25 தான் போயிருக்காங்க. அப்ப அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாரா? கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போற 20 இயர்ஸ்ல அப்ப அடிஷனல் கண்டிஷன்ஸ் நமக்கு என்ன வேணுங்க? 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் இருக்கணும். 7 இயர்ஸ்ல 730 டேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருவாங்கன்னா இதை கவர் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்ததுங்க 2023 நமக்கு தேவையில்லை. 2024 and 25 நமக்கு வேணும். டியூரிங் த கேலண்டர் இயர்னா உங்களுக்கு தெரியுங்க 1st ஜனவரி டு 31st டிசம்பர். ஓகேங்களா? இந்த 1st ஜனவரியில இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் அவர் என்ன பண்ண கிடையாதுங்க, இந்தியாவுக்கு விசிட் பண்ணவே கிடையாது. டியூரிங் த கேலண்டர் இயர் 2024-24 he does not visit India at all but comes to India on 15th January 2025. எப்போ இந்தியாவுக்கு வர்றாருங்க? 15th January 2025 இந்தியாவுக்கு வர்றாரு வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இப்போ ஜனவரியில எவ்வளவு நாள் இருக்குங்க? இப்ப வந்தவர் திரும்ப வெளியில போனதை பத்தி சொல்லவே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்தியால தான் இருக்கிறாருன்னு அர்த்தங்க. அப்ப ஜனவரியில எவ்வளவு நாள் இருக்குங்க? 16 days இருக்குங்க. 16 days. ஓகே. பிப்ரவரியிலங்க ஒரு 28 days. பிப்ரவரியில 28. மார்ச்ல 31st day. மார்ச் 31 டேஸ்ங்க. அப்போ 31, 39, 45, 55, 75 சார். ஸோ டோட்டலா எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க? 75. அப்போ பேசிக் கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 நாள் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னா பண்ணல. ஓகேங்களா? கரெக்ட் தானுங்கண்ணா? அடுத்ததுங்க அப்போ அடிஷனல் கண்டிஷனுக்கு போகணுங்க. அடிஷனல் கண்டிஷன் என்னங்க? பேசிக் கண்டிஷன்ல செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா மினிமம் 60 டேஸ் இருந்திருக்கணும். இப்போ நமக்கு எவ்வளவு நாள் இருந்திருக்காரு? 75 டேஸ் இருந்திருக்காரு. ரைட். அடுத்தது 4 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு எவ்வளவு நாள் இருந்தா போதுங்க? 365 டேஸ் இருந்தா போதும். அது புரிஞ்சு பார்த்தேன். 4 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர். 4 ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க? 2023 23-24. 24. இது ஃபர்ஸ்ட் இயருங்க. 22 23 22-23. 21 22 20 21. இதை நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லைங்க. ஏன் கால்குலேட் பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்தியா விட்டு அவர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எப்ப வெளியில போறாரு அப்படின்னா நவம்பர்ல போறாருங்க. கேலண்டர் இயர் நவம்பர் 25 போறாரு. ஆமா சரிங்களா? நவம்பர் 20. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 22ல தான் போறாரு. அப்ப மினிமம் எவ்வளவு நாள் நமக்கு இருந்தா போதுன்னா 365 டேஸ் இருந்தா போதும். அப்ப 2020-21 என்ன பண்ணிருக்காரு? அவர் இந்தியால தான் இருந்திருக்காருங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப பேசிக் கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரா? பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். புரியுது இல்லைங்களா? 2020-21 இந்தியாவில் இருந்திருக்காரு. என்ன காரணம்னா 1st நவம்பர்ல தான் இந்தியா விட்டு வெளியிலேயே போறாரு.
சரிங்களா? லாஸ்ட் 20 இயர்ஸ்ல கடந்த 20 வருஷத்துல 2022 நவம்பர்ல தான் வெளியில போறாருங்க. அப்போ 2022ல இருந்து 21 22 நவம்பர் வரைக்கும் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. அதுல நமக்கு 365 டேஸ் அண்ட் எக்ஸீட் ஆயிருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு. பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம என்ன சொன்னாங்க? ரெசிடென்ட். ஓகேங்களா? அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார். எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னு சொன்ன இல்லைங்களா? த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியில போறாரு 20 இயர்ஸ்ல. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருவாங்க? 10 இயர்ஸ்ல அடிஷனல் 2 இயர்ஸ் கண்டிஷன்ஸ் வந்துருது. 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ். அப்புறம் அடிஷனல் கண்டிஷன் 7 இயர்ஸ்ல அடிஷனல் கண்டிஷன் என்னன்னாங்க 10 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் ஸ்டே 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணும். 7 இயர்ஸ்ல 730 டேஸ். 7 இயர்ஸ்ல 730 days. 2/10 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா? என்னங்க சொல்லுங்க. ரெண்டு அடிஷனல் கண்டிஷனுமே ஃபில் 2/7 பண்ணி சார். ஆமாங்க. 2/10 730/7. ரைட் ரைட். இதை வந்து நம்ம என்ன சொல்ல எதுக்கு சொல்றோம் அப்படின்னாங்க, நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டினா இருக்கிறப்போ ஒவ்வொன்றையும் ரொம்ப பிரீஃபா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாதுங்க. அதை பார்த்தோன்னே அது கீவேர்டிங்ல இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணுங்க. இதுதான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க? Resident ordinary. Resident and ordinarily resident. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி Ordinarily resident. ரெசிடென்ட். இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக கேட்கறது அல்லது ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருந்து அப்படின்னா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன கண்டிஷன்ஸ் வரும், ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேசிக் கண்டிஷன்ஸ்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணுங்க. ரைட். இது புரியுது இல்லைங்களா? ஓகே சார். ரைட். Yes, sir. இப்போ இன்னொரு இது போட்டிருக்கேங்க. மிஸ்டர் செகண்ட் சம்முங்க. மிஸ்டர் ஜே an இந்தியன் சிட்டிசன் கோஸ் அப்ராட் ஆன் 1/4/2007 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். 2017 தான் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போறாரு. He returned to India on 15/2/2024. During the previous year 2024-25 he was in India. Okay, only for 185 days. Find out the residential status for the assessment year 2025-26. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு 182 இருந்தா ரெசிடென்ட் 182 First இதை fill இருந்தாவே பண்ணி பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு. ஸோ இஸ் அ ரெசிடென்ட். இல்லைங்களா? யா ரெசிடென்ட் யா இந்தியா விட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வெளியில போறாருங்க? 2017 தான் போறாரு. 2017. 1/4/2017. யா 10 வருஷம் 17 1/4/2017 போயிட்டு திரும்ப எப்போ ரிட்டர்ன் ஆகுறாருங்க? 15/2/2024 24. 24. ஆமா. அப்ப நியர்லி பாஸ்ட் 7 இயர்ஸ்ல என்ன பண்ணல அப்படின்னா அவர் இந்தியாவிலே இல்லைங்க. கரெக்ட்டுங்களா? Yes, sir. 2000 அதாவது 14 17ல இருந்து 24. 17ல இருந்து 24 வரையும் 7 இயர்ஸ் இல்ல இல்ல சார். 15 to 7 24. இயர்ஸ்ல இந்தியாவில் இல்லைங்க. அப்ப அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? No, sir. No, sir. ஆ. பண்ணாரு சார். ஏன்னா 7 இயர்ஸ்ல இருக்கணும்ல சார். ரெண்டுமே பண்ணாதான் அவர் ஆர்டினரி. ஆமாங்க. அப்போ நமக்கு ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் எதுல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. சரிங்களா? ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 2023 24 2022 21 21. 21 22 20 21 19 19, 20, 18 18, 19, 17 8. 18 எவ்வளவு இயர்ஸ் வந்திருக்குங்க? 2 4 6 7 வருஷம் 4, வந்திருக்குங்க. 5, 6, 7 years. 7 இயர்ஸ்ங்களா? 16, 16 17, 15, 16, 15. 14 15 10 இயர்ஸ் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியில எப்ப போறாருங்க? 1/4/2007 தான் போறாருங்க. 17. 17, sir, 17. ஆமாங்க. இந்த இயர்ல போறாருங்க 1/4/2017. அப்போ 3 17. வருஷம் என்ன பண்ணிருக்காருங்க? இந்தியால தான் இருந்திருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஆமா. சரிங்களா? இந்தியால தான் இருந்திருக்காரு. He returned to India 15/2/2024. அப்ப இந்தியாவுக்கு போனவர் இப்ப தான் திரும்ப வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? இந்தியால தான் இருந்திருப்பாருங்க. 3 years. அப்போ 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் இந்தியால இருந்திருக்காரு. அடிஷனல் கண்டிஷனை ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அடுத்ததுங்க 7 இயர்ஸ்ல 730 days 730 இல்ல. days. 730 days 730 days 7 இயர்ஸ்ல இருந்திருக்காரானா கிடையாதுங்க. புரியுதுங்களா? 1 Yes, sir. 2 3 4 5 6 7 இந்த வருஷத்து வரைக்குங்க 7 இயர்ஸ் வருது. கரெக்ட்டுங்களா? 7 இயர்ஸ்
இது வந்து 10th இயருங்க. கரெக்ட் தானுங்க? எஸ் சார். யா இந்த 7 இயர்ஸ்ல 730 டேஸ் இருந்திருக்காருன்னா இல்ல. என்ன காரணம்னா இவர் திரும்ப ரிட்டர்ன் வர்றது எப்ப வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க, 15/2/2024 தான் வர்றாருங்க போனவர். 15/2/2024 இந்த டியூரேஷன்ல தானே வருவாங்க. அப்போ இந்த தேதியில் போனவர், அதாவது 1/4/2017 போனவருங்க, திரும்ப 15/2/2024, அதாவது அந்த இயர் முடியிறப்போ, அப்படின்னா இந்த டியூரேஷன்ல எவ்வளவு நாள் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, ஜஸ்ட் 15 டேஸ் தான் இருந்திருக்கிறாரு இந்தியாவில். சாரி, பிப்ரவரியில் ஒரு 13 நாள் பிளஸ் மார்ச்ல ஒரு 46 days. யா 31 days. 46 days. இதுல பிப்ரவரி வந்து 28னா 13 டேஸ் வருங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ இந்தியாவில் இருந்த நாட்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 30, 40, 44 டேஸ் 44 மட்டும் days. தான் இருக்காரு, இந்தியாவில் இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ எப்படி சிம்பிளிஃபை கால்குலேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க ஒர்க்கிங்ஸுக்கு. இன்கேஸ் கொஞ்சம் இது மாதிரி டிஃபிகல்ட்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னாங்க. புரியுதுங்களா? எஸ் சார். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுங்களா? ஃபர்தர் கிளாரிபிகேஷன்ஸ்? சார் இதுல ப்ரீவியஸ் இயர் வந்து 2024-25ல அவர் வந்து 365 டேஸும் இருக்காருல்ல சார், அது இங்க கரெக்டா ஆகாதா சார்? கண்டென்ட் ஆகாதுங்க. நம்ம அதான் ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றோங்க. ஓகே சார். ஓகே சார். இதுல டவுட் கிளியர் ஆயிருச்சுங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? எஸ் சார். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். திஸ் இஸ் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. ரைட். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது த ரெசிடென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ஸ் ஆஃப் அசசி இஸ் பேஸ்ட் ஆன் எதர் இஸ் அ ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அல்லது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது த நேச்சர் ஆஃப் இன்கம். அங்க மேல பார்த்தது த ரெசிடென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், அதாவது அசசி எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அவர் ரெசிடென்டா, நாட் ரெசிடென்டா, நான் ரெசிடென்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. இப்போ இங்க பார்க்க போறது எல்லாமே என்னன்னா இன்கம். இன்கம்னா என்ன அப்படின்னா, இன்கம் அப்படிங்கறத வேர்டு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். இன்கம்ங்கிறது என்ன, வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். ப்ராஃபிட்டா இருக்கலாம், டிவிடெண்டா இருக்கலாம், கெயினா இருக்கலாம், ஓகே, ஸோ சேலரியா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, ஈவன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கூட இருக்கலாங்க, வாட் எவர் இட் மேபி இஸ் ட்ரீட்டட் அஸ் அன் இன்கம். பட் இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல இதுல இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஓட எது சேர்ந்து வரும் அப்படின்னாங்க, இன்கமும் சேர்ந்து வருங்க. அந்த இண்டிவிஜுவல் அந்த இன்கம் எங்க அரைஸ் பண்ணாங்க, த டோட்டல் இன்கம் இஸ் லைபிள் டு tax will vary according to the residential status of the person gains in a particular previous year. அப்போ லாபம் அப்படிங்கிறது எங்க சம்பாதிச்சாங்க, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன. ஓகே, என்ன காரணம்னா நம்ம லாபம் எங்க வேணாலும் சம்பாதிப்போம். இன்கம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இடத்துல வருவாங்க. அப்படி இன்கம் வர்றப்ப அந்த இன்கம் அப்படிங்கிறது எங்க நமக்கு வந்தது, எப்படி உருவாச்சு அந்த இன்கம், அது வந்து நமக்கு இந்தியன் இன்கமா வருமா வராதா, அவங்க ரெசிடென்டா இருந்தா என்ன ஸ்டேட்டஸ், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தா என்ன ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க, நான் ரெசிடென்டா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல பார்க்க போறோங்க. இதனோட செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 5. இந்தியன் இன்கம் அல்லது ஃபாரின் இன்கம் சொல்லாங்க. இன்கம் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா கிளாசிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம் அப்படின்னு என்னன்னாங்க, an income is said to be Indian income when it is accrued in India, received in India, deemed to accrued or deemed to be received. டீம்டு ரிசீவ்டுன்னு நமக்கு தெரியும், நம்ம இங்க வாங்கணும் அப்படின்ட்டுங்க. அக்ரூட் அப்படின்னு என்னன்னா உருவானது அல்லது கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாக்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னாங்க, இந்த அக்ரூட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க, கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்பட்டது அப்படின்னு ஏற்பட்டது 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏற்பட்டது அல்லது உருவானது, கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. டீம்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க, உருவானதாக கருதப்படுவது. டீம்டுங்கிறது என்னங்க, உருவானதாக கருதப்படுவது. டீம்டு டு பி அக்ரூட், டீம்டு டு பி ரிசீவ்ட். இந்தியாவில் பெற்றதாக கருதப்படுவது, இந்தியாவில் கூடியதாக கருதப்படுவது, அதுதான் இதுங்க. அதாவது இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்தாவே அது என்ன இன்கம்னா இன் இந்தியன் இன்கம் அப்படின்னு அர்த்தங்க. ஃபாரின் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, அதர் தென் இந்தியன் இன்கம்.
An income is considered as a foreign income when the income neither accrue in India nor received in India. இந்தியாவிலையும் உருவாயிருக்காதுங்க, இந்தியாவிலையும் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இன்கம் எல்லாம் என்னன்னா ஃபாரின் இன்கம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னாங்க, பிக்சர் கிளியரா தெரியுதுங்களா? Yes, sir. ரைட். Yes, sir. இந்தியன் இன்கம், இன்கம் ஏர்ன்டு, ரிசீவ்டு, அக்ரூடு, சரிங்களா, அக்ரூடு, ரைஸ்டு இன் இந்தியா, சரிங்களா. இந்த 4 கண்டிஷன் வந்தா ஏர்ன்டு இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அல்லது இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அல்லது இந்தியாவில் உருவாயிருக்கும், அல்லது இந்தியாவில் அதிகமாயிருக்கு, அதனோட மதிப்பு என்ன இருக்கு அப்படின்னா கூடி இருக்குங்க. அப்படி இருக்கிற எல்லா இன்கமுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்தியன் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியன் இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே, ஓகேங்களா, இந்தியன் இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே டாக்ஸபிள் ஃபார் ஆல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எம்ப்ளாயி. இங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, ரெசிடென்ட், சரிங்களா, ரெசிடென்ட் ROR, ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுங்க, கமா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், கமா நான் ரெசிடென்ட். இவங்க 3 பேர்த்துக்குமே, சரிங்களா, அவர் ரெசிடென்டா இருக்கலாம், அல்லது நான் ரெசிடென்டா இருக்கலாம், அல்லது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்கலாம். 3 பேர்த்துக்குமே என்ன அப்படின்னு சொன்னாங்க டாக்ஸபிள். நான் சொல்லுங்கண்ணா, பழனிப்பன் சார் கூப்பிட்டீங்களா? ஓகே. டீம்டு டு பி இந்தியன் இன்கம். டீம்டு டு பி இந்தியன் இன்கம் என்னன்னா இந்தியாவில் உருவானதாக கருதப்படுவது. டீம்டு டு பி இந்தியன் இன்கம் என்னன்னா இந்தியாவில் உருவானதாக கருதப்படுவது. அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் உருவாயிருக்குங்க, அல்லது ரிசீவ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, ரைஸ்டு அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, பெய்டு பை இந்தியன் கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா பே பண்ணிருக்கு. இப்போ ஃபாரின்ல வந்துட்டு இந்தியன் எம்பசில எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறதுங்க. இன்னொன்னு என்னன்னாங்க பிசினஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, பிசினஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இந்த இன்கம் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீம்டு டு பி இந்தியன் இன்கம் சொல்லுவோம். டீம்டு டு பி இந்தியன் இன்கம் அப்படின்னாவே யாருக்கு மட்டும் டாக்ஸபிள் அப்படின்னாங்க ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள், சரிங்களா. முக்கியமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் வந்து வருவாங்க, சரிங்களா. பிசினஸ் வந்துட்டு கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறப்பங்க ரெசிடென்ட் அண்ட் நாட் ரெசிடென்ட், ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிளா வருங்க. நான் சம்ம போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி புரியுங்க. ஃபாரின் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரைஸ்டு, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. இது எல்லாமே என்ன இன்கம் சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் இன்கம் சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ஃபாரின் இன்கம் பொறுத்தவரையில யாருக்கு மட்டும் டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னாங்க ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா டாக்ஸபிளுங்க. ரைட். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் நமக்கு இருக்குங்க, சரிங்களா. எனி இன்கம் ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னாவே அது என்னங்க இஸ் அ டாக்ஸபிள் ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ், இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ். ஓகே. எனி இன்கம் அக்ரூட் ஆர் டீம்டு டு அக்ரூ இன் இந்தியா அப்படின்னாவே அதுவும் எல்லாத்துக்கும் டாக்ஸபிள். இப்போ ஃபாரின் இன்கம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரின் இன்கம் என்னங்க இந்தியன் இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் அ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் வந்துட்டு வெளிநாட்டில் நம்ம வாங்கியிருந்தாலும் அதனோட கண்ட்ரோல் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா டாக்ஸபிள் கிடையாது. இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா ஃப்ரம் எ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு ஃப்ரம் அவுட் சைடு இன்கம், ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்பங்க பிசினஸ் கண்ட்ரோல் எங்க இருக்குது அப்படின்னா அவுட் சைடு இந்தியா, சரிங்களா. இந்த இடத்துல இந்தியா இன்கம் கிடையாதுங்க, அவுட் சைடு இந்தியா. ஓகே. அவுட் சைடு இந்தியாவா இருக்கிறப்பங்க டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் மட்டும் டாக்ஸபிளுங்க. இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட், ஓகேங்களா. பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இயர்ஸ்ல அல்லது இதுக்கு முன்னாடி எப்போவாவது சம்பாதிச்ச பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க அல்லது இந்தியாவில் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னாங்க டாக்ஸபிள் கிடையாது, சரிங்களா. ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கம் அல்லது வெளிநாட்டில் ஏர்ன் பண்ண இன்கம் வந்துட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அதெல்லாம் டாக்ஸபிள் கிடையாதுங்க. இதுதான் ஃபார்மெட்டுங்க. பேசிக்கா உங்களுக்கு 2 இன்கம் தெரிஞ்சிருக்கணும், இது இந்தியன் இன்கமா ஃபாரின் இன்கமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் ஒரு வேர்டு ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ஏர்ன்டு, ரிசீவ்டு, அக்ரூவ்டு, ரைஸ்டு இப்படின்னு வந்ததுனாவே 3 பேர்த்துக்கும் என்ன அப்படின்னா டாக்ஸபிள், சரிங்களா. அதுவே டீம்டு டு பி இந்தியன் இன்கம் பிசினஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வந்தது அப்படின்னாவே இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தா 50% கண்ட்ரோல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்தாவே அது யாருக்கு 2 பேர்த்துக்கும் டாக்ஸபிள் அப்படின்னாங்க ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள். ஃபாரின் இன்கம் பொறுத்த வரலங்க இட் இஸ் ஒன்லி டாக்ஸபிள் ஃபார் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள்ங்க, சரிங்களா. இப்போ இதுல ஒரு சம்ம பார்க்கலாங்க. சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏதாவது புரியாம இருக்குங்களா, கான்செப்ட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருக்குங்களா? சார் இந்த கண்டிஷன் வந்து 5 ஹெட்டுக்கு எப்பவுமே வருமா சார்? இல்லைங்க 5
5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது அது வேற டாபிக்ங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னாங்க, உங்களுடைய இன்கம் வேர் யூ ஹேவ் ஏர்ன்டு. இப்போ நம்ம வேலைக்கு போறோங்க, சம்பாதிக்கிறது வந்து இந்தியாவில் சம்பாதிக்கிறோமா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறோமா? அந்த வெளியில இப்போ நம்ம இந்தியாவிலே வேலை பார்த்தாலும் ஃபாரின்ல இன்கம் வாங்குவாங்க, அல்லது ஃபாரின்ல ஒர்க் பண்ணாலும் இந்தியன்ல சேலரி இந்தியாவில் சேலரி வருவாங்க. அப்போ இந்த இன்கம் அப்படிங்கிறத நம்ம எங்க ரிசீவ் பண்றோம்? சரிங்களா? அந்த எந்த இடத்துல உருவானது அல்லது எந்த இடத்துல நம்ம பெற்றது அல்லது பெற்றதாக கருதப்படுவது இதை பொறுத்து தான் இந்த டாக்ஸ் இன்கம் வந்து இந்தியாவில் டாக்ஸா அல்லது ஃபாரின்ல டாக்ஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டுங்க இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். வேர் த டாக்ஸ் இஸ் இன்சிடென்ட் எதர் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. சரிங்களா? அதுக்கு தான் இதை சார் கண்டுபிடிக்கிறது. சார் இப்போ சொல்லுங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க சார். இப்போ அவங்க ஃபாரின்ல சேலரி இது வாங்குறாங்க ஃபாரின் கம்பெனி கிட்ட இங்க ஒர்க் பண்ணிட்டு, அப்ப அது எப்படி சார் வரும்? அது வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன் டாக்ஸபிளுங்க. இப்போ ஃபாரின் கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்க, பட் பிசினஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா தானேங்க. ஆ அப்போ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள் வருங்க. நான் ரெசிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸபிள் வராதுங்க. ஓகே ஓகேங்களா? ஓகே சார். பிசினஸ் அந்த பிசினஸ் எங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. கண்ட்ரோல் இந்தியாவில் இருந்தது அப்படின்னா 2 பேருக்கு மட்டும்தான் டாக்ஸபிளுங்க, நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. பட் அந்த கண்ட்ரோல் இந்தியாவிலேயே இருந்து அந்த அமௌண்ட் வந்து இந்தியாவிலேயே ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒர்க் பண்ணி இந்தியாவிலேயே சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா 3 பேர் ஈவன் நான் ரெசிடென்ட்டா இருந்தாலும் அவருக்கு என்ன அப்படின்னா டாக்ஸபிளுங்க. இப்போ கண்ட்ரோல் வந்து ஃபாரின்ல இருக்கு, சேலரி மட்டும் இங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா சார்? ஃபுல்லி டாக்ஸபிள் ஃபார் ஆல் த கேட்டகரிங்க. 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிளுங்க. நீங்க ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னாவே அது இந்தியன் இன்கம்ங்க. இந்தியன் இன்கம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் டாக்ஸபிளுங்க. சரிங்களா? இந்தியாவில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த வேலை பார்த்த அமௌண்ட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஓகே, அதுக்கு இப்ப எஸ் சார். பாருங்க சம்பளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபாண்ட் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். எஸ் சார். ஓகே ரைட். இப்போ சேலரி ரிசீவ்டு இன் இந்தியாங்க. சேலரி ரிசீவ்டு இன் இந்தியா. இந்தியாவில் சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்கினது என்ன இன்கமுங்க? இந்தியன் All இன்கம். taxable, all இந்தியன் income. இன்கம், இந்தியன் ஆல் கேட்டகரி இன்கம். ஆமாங்க, இந்தியன் இன்கம் அப்படின்னாவே அது என்ன அப்படின்னு சொன்னா டாக்ஸபிள் ஃபார் ஆல் கேட்டகரி. சரிங்களா? கேட்டகரி. கமிஷன் ரிசீவ்டு இன் இந்தியா, சர்வீஸ் ரெண்டட் இன் ஹாங்காங். ஹாங்காங்ல வேலை பார்த்ததுக்கு நீங்க எங்க வாங்குறீங்க? இந்தியாவில் வாங்குறீங்க. இது என்ன இன்கமுங்க? All taxable, sir. ஆல் டாக்ஸபிள். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லைங்களா, நான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டுங்க சம்பளத்தை நான் எங்க வாங்குறேன்? இந்தியாவில் இந்தியால வாங்குறேன். வாங்க. முக்கியமாங்க ரிசீவ்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன் இந்தியான்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாவே அது இந்தியாவில் எல்லாத்துக்கும் டாக்ஸபிள். பென்ஷன் ரிசீவ்டு இன் இந்தோனேசியா ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியாங்க. பென்ஷன் ரிசீவ்டு இன் இந்தோனேசியா ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியா. பென்ஷன் எங்க வாங்குறோம்? அவுட் சைடு இந்தியாவில் வாங்குறேங்க. என்ன பண்றேங்க? ஃபாரின் அவுட் இன்கம். சைடு ஃபாரின் இன்கம் அப்படிங்கிறத விட டீம்டு டு பி அன் இந்தியன் இன்கம்ங்க. வேலை எங்க பார்த்துருக்கீங்க? இந்த சர்வீஸ் எங்க உருவாச்சுங்க? இந்தியால இந்தியால ஆஹ் சார். ஆமாங்க. அக்ரூடு உருவானது அல்லது உருவானதா கருதப்படுவது எங்க அப்படின்னு சொன்னாங்க? இந்தியாவில் உருவாயிருக்குது. இந்தியாவில் உருவானதை தான் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க, வெளிநாட்டுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாங்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? வெளிநாட்டுல அமௌண்ட் வாங்குறீங்க. அப்போ யாருக்கு மட்டும் டாக்ஸபிள் அப்படின்னா 2 பேருக்கு மட்டும் தான் டாக்ஸபிளுங்க. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும், அப்புறம் யாருக்குங்க? ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னாங்க? டாக்ஸபிளுங்க. அடுத்த பாயிண்ட் என்னங்க? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ரிசீவ்ட் இன் யூகே ஃபார் ஹவுஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. வீடு எங்க Excuse me, இருக்குதுங்க? sir. இந்தியாவில் இருக்குது. Excuse me, sir. நம்ம சார் சொல்லுங்க. accrued அப்படின்னா taxable for all தானங்க சார் படிச்சோம். அப்போ இந்தியால தானே சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அக்ரூட் ஆனது வந்து இந்தியால தானங்க சார். ஆமாங்க. அப்ப பாயிண்ட் நம்பர் 3 எல்லாருக்கும் தான். தானே taxable. பாயிண்ட் நம்பர் 3 தான் சொல்றீங்க. ஆமாங்க சார். கரெக்ட்டுங்க. பென்ஷன் ரிசீவ்ட் இன் இந்தோனேசியா ஃபார் சர்வீஸ் ரெண்டட் இன் இந்தியா அப்படின்னா 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிள். ஏன் 3 பேர்த்துக்கு அப்படின்னாங்க, இந்த சர்வீஸ் எங்க இந்தியாவில் பண்ணணும், உருவானது, அந்த வருமானம் உருவானது எங்க அப்படின்னாங்க இந்தியாவில். அதனால அவங்க சொன்ன 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிளுங்க. சாரி, சரிங்களா? Thank you. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா டாக்ஸபிள் ஃபார் 3 எம்ப்ளாய், 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிள். அப்படி எனக்கு கீழே ஒர்க் அவுட் பண்ணிடுறேங்க. அமௌண்ட் எவ்வளோங்க? 2 lakhs-ஆ? ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னு அமௌண்ட் சொன்னா கூட லேட் ஆகும் அப்படியே எஸ்எஸ்என் மட்டும் போடுங்க என்னங்க சார் அமௌண்ட் போட்டீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருக்கணும்ல எஸ்என் மட்டும் போட்டு என்டி ஓகே 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 அடுத்தது இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ரிசீவ்ட் இன் யூகே ஃபார் த ஹவுஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. அப்போ இன்கம் அக்ரூட் ஆனது உருவானது எங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில தான் உருவாயிருக்குங்க. அப்போ எல்லாத்துக்கும் என்னதாங்க டாக்ஸபிள் தான். 3 பேர்த்துக்கும் என்னதான் டாக்ஸபிள். ஏன்னா இந்தியாவில் எங்க அக்ரூடு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிள்ங்க. சரிங்களா? அடுத்தது பிசினஸ் இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் இன் இந்தியா. பிசினஸ் இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க செட்டப் இன் இந்தியா. புரியலைங்க, சொல்லுங்க. 3 கேட்டகரிக்கும் டாக்ஸபிள் தான் சார். ஆமாங்க, ஏன்னா இந்தியாவிலேயே உருவாயிருக்குது. இந்தியாவிலேயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்குங்க. சரிங்களா? அக்ரூட் உருவானது கண்ட்ரோல் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. அதனால 3 பேர்த்துக்கும் டாக்ஸபிள். பிசினஸ் ரிசீவ்ட் இன் சிங்கப்பூர் ஃப்ரம் பிசினஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. யாருக்கு மட்டும் டாக்ஸபிள்ங்க? 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். சரிங்களா? நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாதுங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் ரிசீவ்ட் இன் தாய்லாந்து ஃப்ரம் எ ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. 2 பேருக்கு தான். 2 பேருக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு சொன்னாங்க டாக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாதுங்க. இன்கம் earned in USA from a business set up in USA and controlled from there. ஒரு கேட்டகரி மட்டும்தான் சார். ஒரு கேட்டகரி மட்டும்தான். என்ன காரணங்க? பிசினஸ் கண்ட்ரோல்ட் அவுட் சைட் இந்தியா, இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ யாருக்கு மட்டும் டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னாங்க? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிளுங்க. ப்ரொஃபஷனல் இன்கம் ரிசீவ்ட் இன் ஆஸ்திரேலியா ஃப்ரம் எ ப்ரொஃபஷன் செட்டப் இன் ஆஸ்திரேலியா. ஒருத்தருக்கு மட்டும் சார். ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்ஸபிளுங்க. பென்ஷன் earned and received in ஜப்பான். பென்ஷன் வெளிநாட்டுல வாங்கி ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். அடுத்ததுங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் யூகே கவர்மெண்ட் ரிசீவ்ட் இன் யூகே. ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். ஏன்னா வெளிநாட்டுல தான். ஆமாங்க. இன்கம் ஃபார் த இயர் 2013 ரிசீவ்ட் இன் வெஸ்ட் இண்டீஸ் brought into India on 30/8/2024. 3 பேருக்குமே டாக்ஸபிள். 3 பேருக்குமே டாக்ஸபிள் வராது. காரணம் என்ன அப்படின்னா 2013ல சம்பாரிச்சதை இப்ப இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. காஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட். நான் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி பீப்புள்ங்க. Salary earned and kept in Iran during the year 2020-21 and brought into during the year 2024-25. இது என்ன ஆகாதுங்க? நோ டாக்ஸ். All the employees. இப்போ இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பா கொடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லைங்களா? இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறப்போங்க நமக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அது இந்தியன் இன்கமா ஃபாரின் இன்கமா, அந்த இன்கம் எங்க அரைஸ் ஆச்சு, ஓகேங்களா, அதை எங்க நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதோட அடிப்படையில தான் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியுங்க. எப்பவுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை படிக்கிறப்போங்க 4 ஆன்சர் இருந்ததுன்னா டெஃபினட்டா 2 ஆன்சர்ல வந்துட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்ட்டுங்க. அப்ப நியரஸ்ட் ஆன்சர் இருக்கிறதுக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அல்லது பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறப்ப பார்த்திருப்போம், இந்த ஈக்குவேஷன் எல்லாம் போடுறப்ப நம்மளாவே ஒரு அசியூம் பண்ணி போடும் இல்லைங்களா? அது மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த அடிப்படையில ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்க ரீட் பண்றப்பவே இதுக்கு இந்த ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணுங்க. எதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதுனாவே எது இருக்குதுங்கிறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது புரியுது இல்லைங்களா? புரியுது சார். இதுல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுங்களா? ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாங்க எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம், எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகேங்களா? இதை பொறுத்து வரலவங்க நம்ம பிரீஃபா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாங்க லேர்ன் பண்ணிக்க போறோங்க. ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன்ஸோட ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில இன்கம் வந்துட்டு எக்ஸம்டட் இதுல வருங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேங்களா? இதை ஃபுல்லா நீங்க அப்படியே கோத்ரூ பண்ணி படிச்சு தான் ஆகணுங்க. அட் த சேம் டைம் நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணுங்க. ஓகேங்களா? எனி அமௌண்ட் ரிசீவ்டு பை an இண்டிவிஜுவல் த்ரூ த கார்பரேட் ஃப்ரம் HUFங்க. சரிங்களா? HUF மூலியமா ரிசீவ் பண்ணக்கூடிய இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா HUF ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலி இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது செக்ஷன் 10 of 2ல வருவாங்க.
அது மாதிரி ஒவ்வொரு ஹெட்லயும் ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க. நம்ம அந்த ஹெட்ஸ் போறப்ப இந்த பிரீஃபா நம்ம இந்த எக்ஸம்டட் இன்கம் பத்தி நம்ம பிரீஃபா லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் போறோம். ஏன் டேரக்டா இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு போறோம் அப்படின்னா அது எக்ஸம்டட் இன்கம் பொறுத்தவரைக்கும் அதுலயே ஆல்மோஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராஜுவிட்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பென்ஷன் எடுத்தீங்கனாலும் ஒவ்வொன்றுக்குமே இருக்குன்னா ஃபுல்லி எக்ஸம்டட் இன்கம்ஸ் இருக்குங்க. ஸோ அது மாதிரி அது போக இருக்கிற ரிமைனிங் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணலாம்னா இப்போ ஈஸியாக படிச்சுக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க எனி அமௌண்ட் ஏர்ன்டு பை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் அட் டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்க லீவ் என்கேஷ் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேங்களா? பென்ஷன் வந்துட்டு லம்சம்மா வாங்குனீங்கன்னா கம்யூட்டட் பென்ஷனா வாங்குனீங்க அப்படின்னா அது எக்ஸம்டடுங்க. கிராஜுவிட்டி எக்ஸம்டடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பின்னாடி படிப்போங்க. அதை படிக்கிறப்பவே என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆகும். அதெல்லாம் கவர் ஆகிறது போக மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. சரிங்களா? ரைட். இதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்குங்களா? அதாவது என்ன சொல்றதுங்க, மோர் தென் 35 பாயிண்ட்ஸ் இருக்குங்க இதுல. இதுல எக்ஸம்டட் இன்கம்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குங்களா ஞாபகம் வச்சுக்கிறதுல? நோ சார். ரைட். ஸோ இப்போ சேலரின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? எஸ். ஒரே நிமிஷம். தெர் ஆர் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி இதுதான் இன்கம் டேக்ஸ்லயே மிகப்பெரிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் லாட் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கக்கூடியது எதுல அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேலரியில தான் இருக்குங்க. இதுல சேலரி அப்படிங்கிறப்ப கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னாங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கம்பல்சரி இருக்கணுங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் தட் இன்கம் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ சேலரி இன்கம். தட் மீன்ஸ் மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்க. சரிங்களா? பேயர் அண்ட் பேயி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி சர்வெண்ட் இஸ் அன் எம்ப்ளாயி பட் an agent may or may not be an employee. சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க எம்ப்ளாயா இருப்பாங்க, ஆனா ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க எம்ப்ளாயா இருப்பாங்களா? டெஃபினட்டா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? A director of the company hold an office. He is not a servant or an employee of the company. He is an agent of shareholders. Therefore, he receive fees and taxable under the heads of income from other sources. So, directors ஓட fees சரிங்களா? டைரக்டர்ஸோட ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருங்க. அண்ட் நாட் அண்டர் த ஹெட் ஆஃப் சேலரிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேலரி அப்படிங்கிற ஹெட்டை படிக்கிறப்போ எதெல்லாம் சேலரி அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே வரும், எதெல்லாம் சேலரி அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே வராது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க கம்பல்சரி தரவா பண்ணியிருக்கணுங்க. இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னாங்க நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சேலரி அண்ட் வேஜஸ். சேலரிக்கும் வேஜஸ்க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஓகே, ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தாங்க. Salary is paid for administrative type of work. Wages is paid for manual type of work. அதாவது skilled and unskilled labors அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்ல தான் salary and wages அப்படிங்கிற டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுதுங்க. Salary from more than one employer. Sometimes நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருப்போங்க. If a clerk is working a part-time job in the evening apart from the regular in daytime work, then he will be taxed for his salary from the both employers. ரெண்டு பேர்த்திட்டுமே என்ன பண்ணுவாங்க இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே என்ன அப்படின்னா இஸ் a taxable income. Receipt from a person other than employer. எம்ப்ளாயரா இல்லாம வேற ஏதாவது அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்க்யூசைட்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா ஃபெசிலிட்டிஸ் ஆர் அமெனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, profits or any other remuneration received from a person other than employer would be taxable under the head of income from other sources. எம்ப்ளாயரை தவிர வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ், அமௌண்ட், ப்ராஃபிட்ஸ் ஏதாவது நீங்க ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாமே அண்டர் த ஹெட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறதுல வந்துடும். Even if they accrue to the employee by a reason for his employment, for example, remuneration received by the professor as a college of acting as an examiner in the university or paper valuation like that, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போறப்போங்க அதெல்லாம் எந்த கேட்டகரியில் கொண்டு வரணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வரணும். பிகாஸ் அது வந்து எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்குறது கிடையாது, அதர் தான் எம்ப்ளாயர்கிட்ட, பட் பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபஷனல் அவங்களோட ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அதெல்லாமே ஆட்டோமேட்டிக் எங்க போயிடும் அப்படின்னாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு போயிருங்க. Payment made after
சீசேஷன். ஓகேங்களா? அதாவது வேலையை நிறுத்தினதுக்கு அப்புறம், வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம், அதாவது லே ஆஃப் பண்றாங்க இல்லைங்களா? லே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறங்க the payment made by an employer to his employee after the cessation of his employment in also taxable under the head salaries. It is taxable under this head because it represents the remuneration of service. அவரு அந்த ரிட்டைர்மெண்ட் லே ஆஃப் பண்ணுவாங்க. அந்த லே ஆஃப் பண்றப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெமுனரேஷன் கூட எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னாங்க, சேலரி அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. சரிங்களா? அந்த சர்வீஸ் ரெண்டட் இன் த பாஸ்ட், அவர் வேலை செஞ்சார் இல்லையா, அது வரைக்கும் வாங்கின சம்பளம் எல்லாமே சேலரி அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. த ரியல் சேலரி அண்ட் ஃபிஸ்டீசியஸ் சேலரி அப்படின்னு என்னன்னா, mere paper agreement for the payment and receipt will not constitute the salary. All amount that's received should be real and not ஃபெஸ்டிசியஸ். அதாவது பணமா வாங்கியிருக்கணுங்க. சரிங்களா? மணி டிரான்ஸ்ஃபர் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, அது சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் அக்ரிமெண்ட்டோ அல்லது இதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சேலரின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? சேலரி அப்படிங்கிறது கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கணுங்க. சேலரி foregoing or voluntary foregoing சொல்லுவாங்க. Forgoes any salary he cannot escape from the tax is based on the due basis. அப்படின்னு என்னன்னா, ஒரு நபரை வந்துட்டு நிறுவனத்திலிருந்து எந்த சம்மந்தமும் பெறாம ஒரு நிறுவனத்தில் முதல்வராக பணியாற்ற ஒப்புக்கொள்றாருன்னா அதில் எந்த சம்பளத்திற்கும் வரி விதிக்கப்படாது. ஏன்னா அது ஒருபோதும் செலுத்தப்படவில்லை. அதாவது சம்பளமே வாங்காம வேலை செய்யற மாதிரிங்க. ஓகேங்களா? சேலரி ஃபார் ஃபோர்கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேலரியே இல்லாம ஒரு நபர் வந்துட்டு வேலை செய்யறாரு அப்படின்னா அந்த சம்பளமே வாங்காம வேலை செய்யறது. அப்ப ஏன்னா அந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிறதே வரல. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா அது இன்கம் அப்படிங்கிறது வராதுங்க. அரியர் சேலரி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ டாக்ஸ்டு. ஓகேங்களா? எந்த வருஷம் நம்ம வாங்குறோமோ எனி அரியர் சேலரி ஆர் அலௌடு ஹிம் இன் த ப்ரீவியஸ் இயர் taxable under this head if not charged the income tax of any earlier previous years. ஓகே, ஒருவேளை இந்த அரியர் வந்துட்டு உதாரணத்துக்கு 2024-25 உண்டான அரியரை 25-26ல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா 24-25லயே அதுக்குண்டான டாக்ஸ் பே பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதை வந்து இன்கமா காமிக்க தேவையில்லை. ஒருவேளை பாஸ்ட் இயர்ஸ்ல அந்த அரியர் கட்ட வேண்டிய வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம இருந்தாங்கன்னா கரண்ட் இயர்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரியர் கட்டணுங்க. அதுதான் அரியர் சேலரியோட கான்செப்டுங்க. சேலரி எப்ப சரண்டர் பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி இன்க்ளூட் த ஸ்கோப் ஆஃப் சேலரி எக்ஸம்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் அவர் எம்ப்ளாயிஸ். ஸோ சம்பளம் வந்துட்டு எக்ஸம்ஷன் கேட்டகரியில் வந்தது அப்படின்னா அல்லது அந்த சேலரி அப்படி கேட்டகரிக்குள்ள இன்க்ளூட் ஆகாம இருந்தது அப்படின்னா டெய்லி வேஜஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள சேலரிங்கிற கேட்டகரிக்குள்ள இன்க்ளூட் ஆகாதுங்க. டாக்ஸ் ஃப்ரீ சேலரி. டாக்ஸ் ஃப்ரீ சேலரி அப்படின்னா என்னன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயி த எம்ப்ளாயர் டு பே ஆல் த டாக்ஸ். அதுதான் டாக்ஸ் ஃப்ரீ சேலரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் விச் த எம்ப்ளாயர் டு பே டாக்ஸ் டு த எம்ப்ளாயீஸ் டாக்ஸ். நான் எம்ப்ளாயியோடைய டாக்ஸை யாரு பே பண்ணிடுவாங்க? எம்ப்ளாயர் பே பண்ணிடுவார். இது எல்லாமே என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னா பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு வருங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் டு பே எனி கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இஸ் எவ்ரிதிங் இஸ் டாக்ஸபிள். எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் எதெல்லாம் பே பண்றாரோ அது எல்லாமே என்னங்க டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க சேலரிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா சேலரி ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி பிளஸ் டாக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் சம்மப் பண்ணோம்னா வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னங்க டாக்ஸ் ஃப்ரீ சேலரியோட டோட்டல் வேல்யூ, நெட் வேல்யூ, கிராஸ் வேல்யூங்க. சரிங்களா? டாக்ஸ் ஃப்ரீ சேலரிங்கிறது ஆக்சுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட் சேலரின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆஃப்டர் டிடக்ஷன் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணது போக மீதி தான் என்ன பண்றாரு இவருக்கு கைக்கு வருது. இவர் கட்ட வேண்டிய டாக்ஸை யார் கட்டிடுறாரு அப்படின்னு சொன்னா எம்ப்ளாயரே பே பண்ணிடுறாருங்க. நான் மானிட்டரி பெர்க்யூசைட்ஸ், நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன ஃபெசிலிட்டிஸ், இப்போ மோட்டார் கார் கொடுக்கறது, ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா as per the section 10 of 10C of the Income Tax Act 1961 any tax burned by the employer on a non-monetary benefit is exempted from tax in the hands of employees. Such tax is not eligible for corporate tax deduction. அதாவது இந்த சட்டத்தின்படி பணம் அல்லாத பலனின் முதலாளிகள் செலுத்தும் எந்த வரிக்கும் ஊழியர்களின் கைகளில் உள்ள வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அத்தகைய வரி கார்பரேட் வரி விலக்கு தகுதியற்றது. அதாவது என்னன்னா எம்ப்ளாயருக்காக எம்ப்ளாயர் எதெல்லாம் பே பண்றாரோ அது எல்லாமே டாக்ஸபிள் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. பட் இங்க எக்ஸம்டட் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னாங்க ஓகே சார் நான் மானிட்டரி பெனிஃபிட்டா இருக்குங்க. நான் மானிட்டரி பெனிஃபிட் என்ன பணமா அல்லாம பொருளா கொடுக்கறது அது எல்லாமே பெர்க்யூசைட்ஸ் அப்படிங்கறதுல வந்து நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோங்க. சேலரி ரிசீவ்ட் ஃபார் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா அந்த கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா பிகாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இங்க இல்ல, அதனால இது எந்த கேட்டகரியில வராது அப்படின்னா இஸ் நாட் அண்டர் கேட்டகரி ஆஃப் சேலரி. ஓகேங்களா? இது எந்த கேட்டகரியில வராதுங்க? சேலரி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வராது.
ஓகே, அதர் சோர்சஸ்ல இன்கம் ஃப்ரம் அதர் அதர் சோர்சஸ்ல சோர்சஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாரின் சேலரி அண்ட் பென்ஷன். பென்ஷனை பொறுத்த வரலங்க 2 டைப் ஆஃப் பென்ஷன் சொல்லுவாங்க. கம்யூட்டட் பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது லம்சமா வாங்குறது, மந்த்லி வாங்குறது. மந்த்லி வாங்குறது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சேலரி அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வருவாங்க. லம்சமா வரதுக்கு வந்துட்டுங்க 1/3 ஆஃப் த பென்ஷன் அல்லது கிராஜுவிட்டி வாங்காம இருந்தாங்க அப்படின்னா 50%. அது நம்ம பின்னாடி சம்பளம் விட்டு பிரீஃபா பார்ப்போங்க. சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது சேலரி. ஓகேங்களா. ஆர்டினரி பென்ஷன் இருக்காங்களா, ஓல்டு பென்ஷன் வாங்குறவங்க எல்லாமே அது என்ன ஹெட்ல வரும்னா சேலரி ஹெட்ல வருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரிங்க. ஃபாரின் பென்ஷனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இஃப் த பென்ஷன் ரிசீவ்ட் இன் இந்தியா பை எ பர்சன் லிவிங் இன் இந்தியா ஃபார் சர்வீஸ் ரெண்டட் அப்ராட், ஓகே, இட் வில் பி டாக்ஸபிள் ஆன் த ரெசிப்ட் பேசிஸ். அவங்க எவ்வளவு வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு டாக்ஸ் வந்து சார்ஜஸ் ஆகுங்க சேலரி ஹெட்ல. If it is received outside India and then remitted to India அப்படின்னா it will be taxable in the case of ordinary resident only salaries. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது யாருக்கு மட்டும் taxable அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் taxable. ஏன்னா ஃபாரின்ல எக்ஸிஸ்டிங் இயர்ஸ்ல ரிசீவ் பண்ணதை என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. லாஸ்ட் இயர் earn பண்ணதை இந்த வருஷம் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அது இந்தியாவோட இதுல ஆட் பண்ண மாட்டாங்க. சேலரி அண்ட் பென்ஷன் ஃப்ரம் யூஎன்ஓ இது ஃபுல்லாவே எக்ஸம்டட். யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லி வந்துருச்சு அப்படின்னாவே இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். எதர் இட் இஸ் அலவன்சஸ் ஆர் பெக்யூசைட்ஸ் வாட் எவர் இட் கால்டு, இட் இஸ் ஃபுல்லி டோட்டலி எக்ஸம்டட் இன் இந்தியாங்க. சரிங்களா. அடுத்தது பென்ஷன் ஆஃப் கேலரி கேலண்ட்ரி அவார்டி. அதாவது இதெல்லாம் வாங்குறாங்களா, அசோக் சக்ரா, பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாங்குறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் ஸ்கீம்ல வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்டட். த பென்ஷன் ரிசீவ்டு பை an individual who has been in service of central or state government and has been awarded Padmavir Chakra or Mahavir Chakra or வீர் சக்ரா அண்ட் அதர் சச் கேலரி அவார்டு இதெல்லாம் ரிசீவ் பண்றாங்க எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய பென்ஷன் வந்துட்டு ஃபுல்லி எக்ஸம்டட். கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் பணியுறப்பவே, அதாவது டோட்டலா லம்சமா வாங்குறாங்க இல்லைங்களா, இட் இஸ் எக்ஸம்டட் அப் டு சம் ஸ்பெசிஃபைடு லிமிட். ஸ்பெசிஃபைடு லிமிட் அப்படின்னா என்னன்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ட்டு. அதை நம்ம பின்னாடி பிரீஃபா வந்துட்டு அந்த ஃபார்மெட்ல பார்ப்போங்க. இதுல பென்ஷன் கால்குலேட் பண்றதுல நம்ம சம்மு பார்ப்போங்க. சரிங்களா. அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேமிலி பென்ஷன் பொறுத்தவரை என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இண்டிவிஜுவல் சேலரியில வராது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ பென்ஷன் அப்படின்னாவே இது எந்த ஹெட்ல வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. சேலரி அப்படிங்கிறதெல்லாம் எதெல்லாம் சேலரி அப்படிங்கிறதுல இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் சேலரியில் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அனதர் ஒன் என்ன அப்படின்னா சேலரி ஆஃப் யர் பார்ட்னர். Partner salary is not chargeable to tax under the head of salary because it is chargeable to tax under the head of business and profession. சரிங்களா. பிசினஸ்ல அவங்களோட இது வந்துருங்க. Any salary or bonus, commission or remuneration due to or received by a partner of your firm from the firm shall not be regarded as a salary. இப்போ பார்ட்னர்ஸோட ஷேர்ஸ்ல பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது சேலரியை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல் இதுக்கு போகுங்க, ஃபர்முக்கு போகும். சரிங்களா. இண்டிவிஜுவல் சேலரியோட என்ன ஆகாதுன்னா அது ஏட் ஆகாது. கவர்மெண்ட் சேலரி பொறுத்த வரலவங்க கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி இப்போ அது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் இல்லை. மார்ச் டு பிப்ரவரிங்க. பேங்க் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் இந்த மந்த் பேசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டாக்ஸ் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இருக்குங்க. கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மார்ச் டு பிப்ரவரிங்க. பேங்க் எம்ப்ளாயிஸ் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா. சேலரி அப்படிங்கிறப்பவே மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் மெயினாக இதில் இன்க்ளூட் ஆகும். பேசிக் சேலரி, அலவன்சஸ், பெர்க்யூசைட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. யூனோ தட் அலவன்சஸ் அப்படின்னா என்னன்னா பேசிக் சேலரி அப்படிங்கிறது அடிப்படை ஊதியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பேசிக் இனிஷியல் அமௌண்ட் வாங்குறது. அது பேசிக் அமௌண்ட்ல அலவன்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாங்க கேஷ் அமால்மெண்ட்ஸ். ஓகேங்களா. மந்த்லி நம்ம வாங்குறதுக்கு பேர் என்னங்க, கேஷ் அலவன்சஸ், மானிட்டரி பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம். அலவன்சஸ் இந்த சென்ஸ் என்ன இஸ் பியூர்லி மானிட்டரி பெனிஃபிட். ஓகேங்களா. இதை பத்தி நம்ம இன்னைக்கு பிரீஃபா பார்க்கறோங்க. அலவன்சஸ்ல நிறைய இருக்கு. அதுல ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் சொல்லி பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்சஸ். ஓகே, 6 month ஒன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிஏ வந்து ஹைக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுங்க. சரிங்களா. அது டிஏ அலவன்ஸ் பண்றது எல்லாமே டியர்னஸ் அலவன்சஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ்ங்க, ப்ராஜெக்ட் அலவன்சஸ், ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது என்னன்னா ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். ஃபிக்ஸ்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேற, அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பெர்க்யூசைட்ஸ்ல வருவாங்க. ஃபிக்ஸ்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னாங்க நம்ம அலவன்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. டிஃபனு, லஞ்ச் அலவன்சஸ்ங்க, சர்வெண்ட் அலவன்சஸ்ங்க, அப்புறம் வார்டன்ஷிப் அலவன்சஸ், டெப்டேஷன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்சஸ், ஓகே, மேரேஜ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அலவன்சஸ்ங்க, டின்னர் ஸ்பெஷல் அலவன்சஸ், ஹாலிடே ட்ரிப், பெட்ரோல் அலவன்சஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா என்னன்னா ஃபுல்லி டாக்ஸபிள்.
சார் இது எல்லாமே நமக்கு வருமா? டெஃபினட்டா வராதுங்க. இதுல ஏதாவது ஒரு சில மெயினா பாத்தீங்க அப்படின்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ் வரும், டியர்னஸ் அலவன்சஸ் வரும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது சரிங்களா? பார்ஷியலி டாக்ஸபிள் எக்ஸம்டட் அப்படிங்கிறப்பங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரலும் நம்ம ஒரு ஃபார்மெட் இருக்குங்க. ஃபார்மெட் அப்படின்னு என்னன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இஸ் ப்ரொவைடட் பை ஆல் த கம்பெனிஸ் டு ஆல் த எம்ப்ளாயீஸ். ஸோ வி ஹவ் கிளாசிஃபைட் ஆஸ் அ பேஸ்ட் ஆன் தட் ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ஷியலி டாக்ஸபிள். இந்த ஹெச்ஆர்ஏ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள்னு பண்ணுவாங்க. எப்போவெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னா இஃப் த எம்ப்ளாயி இஸ் லிவிங் இன் ஓன் ஹவுஸ். எம்ப்ளாயி என்ன பண்ணுவாருங்க? சொந்த வீட்டில் குடியிருப்பார். இஃப் ரெண்ட் பெய்ட் எக்ஸீட் 1 lakh per annum இட் இஸ் அ மேண்டேட்டரி ஃபார் த எம்ப்ளாயி ரிப்போர்ட் பேன். இப்போ இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடிங்க ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஃப் த எம்ப்ளாயி இஸ் லிவிங் இன் ஓன் ஹவுஸ், அவரோட சொந்த வீட்டில் குடியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இஃப் த எம்ப்ளாயி இஸ் லிவிங் இன் ஹவுஸ் ஃபார் விச் ஹி இஸ் நாட் பேயிங் எனி ரெண்ட், he is not staying in own house but he stay in relatives house or friends house, he is receiving HRA, it is fully taxable. அவர் சொந்த வீட்டில் குடியிருக்கல, பட் அவர் என்ன பண்றாருங்க, அவர் ரிலேட்டிவ் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் குடியிருந்தாரு அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. ஓகே, ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு டஸ் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் சேலரி. தட் மீன்ஸ் நீங்க கட்டக்கூடிய வாடகை ஓகேங்களா, உங்களுடைய அடிப்படை ஊதியத்துல சம்பளத்துல பேசிக் சேலரின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துல சேலரி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னாங்க சரிங்களா, சேலரி பிளஸ் டிஏ. டிஏ என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஆட் ஆகணுங்க சரிங்களா, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஆட் ஆகணும் பிளஸ் கமிஷன். கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் ஓகேங்களா, இட்ஸ் நாட் ஃபார் ஃபிக்ஸ்டு கமிஷன், கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் சரிங்களா, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இந்த மூணு ஜாயின் பண்ணது தான் இந்த 10% ஆஃப் சேலரி. இந்த மூணு 10%ல நீங்க பே பண்ணக்கூடிய ரெண்டு லெஸ் தென் 10% ஆஃப் சேலரியா இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் ரிசீவ்டு டோட்டல் ஹெச்ஆர்ஏவே என்ன அப்படின்னா டாக்ஸபிள். ஃபுல்லி எக்ஸம்டட் யாருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஹை கோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு சொன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். பார்ஷியலி டாக்ஸபிள்னு சொல்லி யாரா இருக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ஷியலி டாக்ஸபிளுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குங்க. ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ரிசீவ் பண்றது, தென் வந்துட்டு மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க. இந்த 3 கண்டிஷன்ல எது லோயஸ்ட் கண்டிஷனோ அதுதான் என்னன்னா எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. பாயிண்ட் நம்பர் 1, 50% ஆஃப் சேலரி இன் கேஸ் ஆஃப் த எம்ப்ளாயி இஸ் லிவிங் இன் சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கல்கத்தா. அப்படி இருந்ததுன்னா 50% ஆஃப் சேலரி. அதர் சிட்டிஸா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க 40% ஆஃப் சேலரி. தென் ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ரிசீவ்ட். அனதர் ஒன் என்னன்னா ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இந்த 3 வேல்யூல எது லோயஸ்ட் வேல்யூவோ அதுதான் என்ன அப்படின்னாங்க எக்ஸம்டட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ல இருந்து எக்ஸம்டட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் கழிச்சு வரக்கூடியதுக்கு பேர் என்னங்க, டாக்ஸபிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இந்த இடத்துல இந்த சேலரி அப்படிங்கிற மீனிங், இங்க சேலரின்னு எழுதிருக்கோம் இல்லைங்களா, இந்த சேலரி அப்படிங்கிற மீனிங் பாத்தீங்க அப்படின்னா எது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அலவன்சஸ் அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனுக்கும், அலவன்சஸ் அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா, பேசிக் சேலரி பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இஸ் நாட் ஃபார் ஃபிக்ஸ்டு கமிஷன், ஃபிக்ஸ்டு கமிஷன் கிடையாது. கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், அவங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் அடிப்படையில் தான் வந்துட்டு கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டிஏ கம்பல்சரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அல்லது சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட்டுக்கு ஏடா இருக்கணுங்க. ஏடா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஏங்கிறத எடுத்துக்கணும். அதர்வைஸ் வந்து நம்ம டிஏ வந்து இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோங்க சரிங்களா. இந்த ஹெச்ஆர்ஏல ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்ப சொன்னது வரைக்குங்க? ஹெச்ஆர்ல ஏதாவது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். இட் இஸ் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் வந்து யாருக்கு ஃபுல்லி டாக்ஸபிள் சொன்னாங்க, பிரைவேட் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லைங்களா, பிரைவேட் எம்ப்ளாய்க்கு வந்துட்டு ஃபுல்லி டாக்ஸபிளுங்க. பிரைவேட் எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓகேங்களா, the entertainment allowances is received fully taxable and it first to be included in the salary and thereafter the following deduction is to be made. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்கமோட ஆட் பண்ணிடுவாங்க. அது டிஸ்கிரிப்டிவ் சம் போறப்ப தேவைப்படும், இங்க தேவைப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் இன்கமோட ஆட் பண்ணிடுவோம். தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா மட்டும் இந்த 3 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. அந்த 3 கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 1/5 ஆஃப் பேசிக் சேலரி, 1/5 ஆஃப் பேசிக் சேலரி ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி சரிங்களா. அது ரெண்டும் ஒண்ணுதான். 1/5 ஆஃப் பேசிக் சேலரி ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி ₹5,000 அல்லது என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ரிசீவ்டு. இந்த 3 வேல்யூல எது விச்செவர் இஸ் லோயரோ சரிங்களா. விச்செவர் இஸ் லோயர் அப்படிங்கறத என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 16(2ங்க. 16(2) என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா 16(2). இதுல எது அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் வந்துட்டுங்க
16.2 வருங்க. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16.2 சரிங்களா? ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16.2 தான் என்ன அப்படின்னாங்க என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்ல யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க? கவர்மெண்ட். இட் இஸ் அப்ளிகபிள் பியூர்லி ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? ரைட். பழையப்பன் சார். பழையப்பன் சார். இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க? நாளைக்கு இதில் அப்படி சம் கன்டினியூ பண்ணிக்கலாங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ நடத்துன வரைக்கும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்குங்களா சார்? ரொம்ப ஸ்பீடா பேசிட்டு போறேனுங்களா? இல்லை சார், புரியுது எனக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஹில் அலவன்சஸ்ங்க, எஜுகேஷன் அலவன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க. எஜுகேஷன் அலவன்சஸ் எக்ஸாம்ட் லிமிட் எவ்வளோங்க? 2 children. யா 100 per monthங்க, per child, மேக்ஸிமம் 2 childrensங்க. ஓகேங்களா? கன்வெயன்ஸ் அலவன்சஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அஃபிஷியல் போக ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டாக்ஸபிளுங்க. ஹாஸ்டல் அலவன்சஸ் பொறுத்த வரலும் 300 per child per month டாக்ஸ் எக்ஸாம்டடுங்க. அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிறது டாக்ஸபிள். யூனிஃபார்ம் அலவன்சஸ், இது ஹெல்பர், இது டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன்லி ஃபார் பிசிக்கலி சேலஞ்சுக்கு மட்டும் 3200 எக்ஸாம்டடுங்க. ரிமைனிங் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிளுங்க டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நாளைக்கு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுங்களா? சார் இது பேசிக் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணல சார், இது அப்படியே வரும்ல சார்? வேற எதுவும் சேஞ்ச் இல்லை என்னங்க? இன்கம் டேக்ஸ்ல பேசிக் கண்டிஷன் ஃபுல்லாக அப்படியே வரும்ல சார்? வேற எதுவும் சேஞ்ச் பண்ணலையே? அது புதுசா இல்ல எதுவும் இல்ல சேஞ்ச் பண்ணலையே? இல்ல இதுல எல்லாம் எதுவும் சேஞ்சஸ் வரலைங்க. ஓகே சார். இதுல சேஞ்ச் எதுவும் பண்ணும்போது சேஞ்சஸ் வரப்ப கண்டிப்பா சொல்றேங்க. ஓகே சார். ஓகே. ரொம்ப ஸ்பீடாக்கி பேசுறேனுங்களா? சார் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சார். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு புரியுது சார், கொஞ்சம் இப்போ படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு மாதிரி. சரி, ஓகேங்க. முக்கியமான வேர்டு சார், முக்கியமான வேர்டை மட்டும் தமிழ்ல கொஞ்சம் சொல்லிடுங்க, அந்த முக்கியமான வார்த்தை புதுசா அவ்வளோ. ஓகே ஓகே. ஏன்னா தமிழ்ல படிச்சாதான் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரியுற மாதிரி இருக்கு சார். புரியுதுங்க. ஓகே. இப்போ நீங்க இந்த ஹெச்ஆர்ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த அகவிலைப்படி உயர்வுன்னு சொல்றோம்லங்க. ஓகே சார். அந்த அகவிலைப்படி பாத்தீங்க அப்படின்னாங்க எல்லா எம்ப்ளாயிக்கும் கொடுப்பாங்க. வீட்டு வாடகை படிங்க. சார் அதுல டிஏ தான் அகவிலைப்படி. டிஏ கரெக்ட்டுங்க, எக்ஸாக்ட்டா சொல்றேன். டிஏ ஆமாமா. இந்த ஹெச்ஆர்ஏ வந்து வீட்டு வாடகை படிங்க. சாரி, அப்படின்னா வீட்டு வாடகை படிங்க. இந்த வீட்டு வாடகைப்படி வந்துட்டுங்க, நீங்க வாங்கிட்டு நீங்க சொந்த வீட்லயே குடியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய மொத்த வீட்டு வாடகைப்படியும் டாக்ஸபிளுங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இஃப் எம்ப்ளாயி இஸ் லிவிங் இன் ஓன் ஹவுஸ். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னாங்க, நீங்க வீட்டு வாடகைப்படி வாங்கிட்டு நீங்க உங்க சொந்த வீட்டுல குடியிருக்கலாம், ஆனா உங்க ஃப்ரெண்டு வீட்லயோ அல்ல ரிலேட்டிவ் வீட்லயோ குடியிருந்துட்டு வாடகை கட்டாம இருக்கீங்க. அப்படி இருந்தா அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிளுங்க. நீங்க வாடகை வீட்லயே இருந்துகிட்டு நீங்க வாடகை கட்டினாலும் நீங்க கட்டக்கூடிய வாடகை வந்து உங்களுடைய சம்பளத்துல 10% குறைவா இருந்தா நீங்க வாங்கக்கூடிய மொத்த வீட்டு வாடகைப்படியும் டாக்ஸபிளுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்குங்களாங்கம்மா? நோ சார். நோ சார். ஆனா நீங்க சம் போடுறப்ப மேட்ச் ஆயிக்குங்க சார். ஏன்னா சம் போடுறப்ப அதையும் நீங்க மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகே சார். நாளைக்கு இப்போ ஹெச்ஆர்ஏலேயே வந்துட்டு சம் பார்ப்போங்க. ஹெச்ஆர்ஏலேயே சம் பார்ப்போங்க. ஆல்மோஸ்ட் அதுல எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொண்டு வந்துடுறேங்க அந்த சம்ஸ். ஓகே. பள்ளிப்பன் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ சார்.